நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாலமன் தன் மகனுக்கு கூறும் அறிவுரையான வார்த்தைகள் தான் இது. நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை கூடி நல்ல வழியிலே கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வளர்ப்போமானால் அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள். இங்க நாம் பார்க்கும்போது சாலமோனின் மகன் ரெகோபயாம், அவனிடத்துல அவன் ராஜாவான பிற்பாடு ஜனங்கள் ஒரு காரியத்தை முறையிடுறாங்க. இஸ்ரவேலர்கள். இது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு சொல்லப்படுகிறது, உம்முடைய தகப்பன் பாரமாக நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் அந்த கடினமான வேலையும் பாரமான நுகத்தையும் நீர் லகுவாக்கும். அப்பொழுது உண்மை சேவிப்போம் என்றார்கள். ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க, உங்களுடைய தகப்பன் எங்க மேல பாரத்தை சுமத்திட்டாரு, அதிக வேலைகளை வாங்கி எங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாரு, நாங்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்தோம். அவர் இருக்கும்போது நீராவது எப்படியாவது எங்களுக்கு மனம் இறங்கி எங்களுடைய பாரத்தெல்லாம் நீங்கள் லகுவாக்கி எங்கள் வேலை சுமையெல்லாம் குறைத்தீங்கன்னா நிச்சயமாகவே நாங்கள் உண்மை சேவிப்போம் ராஜாவே என்று இந்த இஸ்ரவேலர்கள் இந்த ரெகோபயாம் இடத்துல முறையிடுகிறத பார்க்கிறோம். ரெகோபயாம் 3 நாள் அவகாசம் கேட்கிறார். 3 நாள் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது ரெகோபயாம் பண்ண காரியம் என்னன்னா, அங்க இருக்கிற மூப்பர்கள் இடத்துல ஆலோசனை கேட்கிறார். இந்த மாதிரி இவருக்கு என்ன பிரதியுத்தரம் நான் சொல்ல வேண்டும் என்று அங்க இருக்கிற மூப்பர்கள் இடத்துல ஆலோசனை கேட்கும்போது மூப்பர்கள் சொல்றாங்க, முதியோர்கள், அவர்கள் இந்த ஜனத்திற்கு நீ இணங்கி அவர்கள் சொல்படி நீ கேட்டு நடந்தார், அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அடங்கி உங்களுக்கு ஊழியம் செய்வாங்க. பாட்டு அங்க இருக்கிற முதியோர்கள் கூடி ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை சொல்லுவாங்க. அவருக்கு நீ இணங்கிட ராஜாவே, உங்களுக்கு அவங்க எப்பவுமே ஊழியக்காரனா இருப்பாங்க, சேவகர்களா இருப்பாங்க, இதை மாத்திரம் நீ சொன்னா போதும்ட்டு முதியோர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த ஆலோசனையை தள்ளி விட்டான். ராஜாவாகிய ரெகோபயாம் இந்த ஆலோசனையை தள்ளி விட்டுட்டு அவன் செய்த வேலை என்னன்னு பார்க்கும்போது, அவனோடு வளர்ந்த வாலிபர்கள் இடத்துல ஆலோசனை கேட்டான். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நுகத்தை இன்னும் நீ பாரமாக்கு, என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனா இருக்கும்னு நீ சொல்லு. ஆகவே அவங்க மேல இன்னும் நீ பாரத்தை சுமக்க வேண்டும். என் தகப்பன் சவுக்கால் உங்களை அடித்தாரு, நான் தேர்தலினால உங்களை தண்டிப்பேன் என்ற வார்த்தை நீ சொல்லுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்படிதாங்க அறிவுரைகளை நாம் தள்ளி விட்டுரும். அறிவுரைகளை போதகங்களை நாம் தள்ளி விட்டுட்டு அநேக பிரச்சனைகளை நெருக்கடிகளை மாட்டி விட்டுரும். நம்முடைய பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் பேச்சு கேட்கறது இல்லை, வெளியில் ஆசிரியரோட பேச்சு கேட்கறது இல்லை, டீச்சர்ஸ் சொன்னா உதாசீனப்படுத்துது, அப்பாவை அம்மாவை மதிக்கிறது இந்த காலத்து பிள்ளைங்க. இப்போ இந்த ராஜா ஆலோசனை தள்ளி விட்டான். அது நிமித்தமாக வந்த விளைவு என்ன தெரியுமா? ஜனங்கள் அவனை விட்டு விலகி போனாங்க, ராஜ்யம் விளந்தது. அது மாத்திரமல்ல 10 கோத்திரங்கள் தனித்தனியாக பிரிந்து போனது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம செய்யற ஒரே ஒரு உதாசனங்க, நல்ல ஆலோசனை விட்டுட்டு துராலோசனைக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அதோடைய முடிவோ பயங்கரம். பிரியமானவர்களே, நீங்க சத்தியத்துக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க, தேவனுக்கு ஏற்ற சிக்ஷையில வளங்க பிள்ளைகள். ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனை தள்ளி விட்டுட்டு துராலோசனை பிடித்துக் கொண்டான், அவன் எழுந்து போனான் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிம்சோனை குறித்து உங்களுக்கு தெரியும். பெலிஸ்திய ஸ்திரியை தான் நான் திருமணம் செய்வேன் என்று அவன் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தான். தந்தையும் தாயும் அவன் இடத்துல சொல்றாங்க, வேணாப்பா, அந்த பெண்ணை உனக்கு வேண்டாம், நீ திருமணம் செய்து கொள்ளாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் கேட்கிற மாதிரி இல்லைங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னா, அந்த பெண்ணு கண்களுக்கு இன்பமா இருக்கிறா, நான் அவளை திருமணம் செய்து கொள்றேன். அவன் திருமணம் செய்தனால தான் அவனுடைய வாழ்க்கையில பெரும் ஆபத்துகள் வந்தது. ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனை தள்ளிவிட்டு துராலோசனைக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த ஸ்ரீ தெலீலாவினால தான் அவன் வஞ்சிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு பலனையும் இழந்து போயிட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டு, அது மாத்திரமல்ல சங்கிலிகளால் கட்டப்பட்டு பெலிஸ்தரெல்லாம் அவனை சூழ்ந்திருந்து அவனை பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் செய்தாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு இப்படி பெரிய இழப்பை சந்தித்தான் இந்த சிம்சோன். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக நல்ல ஆலோசனைகளை உதறி தள்ளிவிட்டு அவர் கொடுக்கிற அட்வைஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஏதோ கஷ்டமா தோணுது இல்லையா? ஆனாலும் நீங்க நல்ல ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்க உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிள்ளைகளே, உங்க பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நடங்க. அவங்க சொல்ற ஆலோசனை கேட்டு நடங்க. உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அந்த ஆலோசனை நீங்க புறக்கணிக்காம கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும்.